வெல்கம் பேக் டு அவர் சேனல் குட்டிமிட்டி சேனல். இந்த உலக்கில் வந்து அரை உலக்கு நான் வந்து ரேஷன் அரிசி ஏற்றலாம். அரை அழாக்கு பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ரேஷன் அரிசி, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையுமே நம்ம ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுட்டோம். அரிசியும் உளுந்தும் ஊற வச்சோம்னா அது சீக்கிரமே ஊறிடும். பட் இதில் நம்ம வெந்தயம் போட்டிருக்கனால நமக்கு வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ நான் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ஆப்பத்துக்கு வந்து மாவு ஊற வச்சு அரைச்சி உப்பு போட்டு கரைச்சும் வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை காலையில் பார்க்கலாம். ஏன்னா நான் இப்போ இன்னைக்கு ஈவினிங் நான் அரைச்சி வச்சுருக்கேன். காலையில் வந்து நல்லாவே பொங்கிடும். காலையில் நம்ம பார்க்கலாம் அது எப்படி பொங்கி இருக்குன்னு. நம்ம ஆப்பத்துக்கு அரைச்சி வச்ச மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லாவே பொங்கிருச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி இருக்குன்னு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மாவு கரைச்சாச்சு, இங்கே பாருங்கள் நல்லாவே இருக்குது. இப்போ இதில் நம்ம வந்து என்ன அப்படின்னா ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சமாக சுகர், ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ்ன்னு வரும் இதில், அதனால் கொஞ்சமாக சுகர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சுகர் வந்து கரையணும். நெக்ஸ்ட்டு தேங்காய் உடைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் தண்ணி, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக போதும், அவ்வளோதான். இப்போ நான் ஆப்பச்சட்டி வந்து கேஸில் வச்சுருக்கேன், அது சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றிடலாம், ஆப்பை ஊற்றிடலாம். 1.5 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. கொடுத்தேன். பாருங்கள், இப்போ ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் வேகட்டும், அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஆப்பம் வந்து இது வந்து அயன் கடாய், இரும்பு கடாய், அதில் நான் ஊற்றிருக்கேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ பபிள்ஸ் வந்திருக்கு பாருங்கள் அதில். இப்போ சைடு ஃபுல்லாகவே நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம ஆப்பம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பார்த்தீங்களா, கலர் டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து நாட்டு சக்கரை, தேங்காய், ஏலக்காய் இது எல்லாமே போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள், ஆனால் டேஸ்ட்டே வந்து இதில் நீங்கள் ஊற்றி சாப்பிட்றது தான் டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஊற்றி இதை கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தேங்காய் பால் வந்து நம்மளோட வயிற்றில் இருக்கிற புண்ணு எல்லாத்தையுமே நல்லா சரி பண்ணிடும். எப்போ பாரு ஸ்பைசஸ்ஸு, சில்லி அது இதுன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக பர் வீக்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடும்போது நம்ம வயிற்றுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். ஓகே காய்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.